ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் தின பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள், அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சிகள், சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்காக ஆன்மீக குறிப்பு காத்துட்டு இருக்கு. அதை சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்றுடலாம். வணக்கம் சார். சார், வரிசையாக பண்டிகைகள் அடுத்து வர இருக்குது. அதில் முதல்ல வரப்போகிறது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆயுத பூஜை, விஜயதசமி தான். ஸோ ஆயுத பூஜை நமக்கு அதிர்ஷ்டம் தருமா? ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி வியாபாரம் செய்கிறோமோ, படிக்கிறோமோ எல்லாத்தையும் வச்சு வணங்குறோம். ஸோ அந்த நாளில் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா? பொதுவாகவே செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் எதுவாக இருந்தாலும் அந்த ஆயுதத்தை மதித்து, அது காகிதமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு விதமான தங்க ஆபரணமாக இருந்தாலும் சரி, அந்த ஆயுதங்களை மதித்து அதற்கு சந்தன குங்குமம் வச்சு நீங்கள் சாதுரியமாக வழிபாடு வச்சுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆயுத பூஜை அப்படிங்கிற சிறப்புக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு புத்தி வேணும். சாதாரண சமையலுக்கு கத்தி வேணும். இந்த மாதிரி புத்தியாக இருந்தாலும் கத்தியாக இருந்தாலும் அந்த ஆயுதத்தை சரியான முறையில் பாதுகாக்கப்பட்டு அந்த ஆயுதத்தை மதித்து அந்த ஆயுத சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிறப்பு பூஜை செய்யப்படக்கூடிய ஒரு பூஜை தான் ஆயுத பூஜை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஆயுதமாக இருந்தாலும் சரி, சாதாரண சின்ன வயசில் கற்றுக்கிட்ட கல்வி சம்மந்தப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான புத்தகம் அல்லது ஆயுதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, சாதாரண இரும்பால் செய்யப்பட்ட வாகனமாக 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் இருந்தால் கூட ஒரு துரும்பு கூட உங்களுக்கு அதாவது பாதிக்காமல் பாதுகாக்கக்கூடிய அமைப்பும் அந்த இரும்பில் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. வளைக்க முடியாத இரும்புக்கும் வளைந்து கொடுக்கக்கூடிய எலுமிச்சங்கனிக்கும் எவ்வளவோ சம்பந்தம் இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதாவது ஆயிரக்கணக்கான வடிவமைப்புகளில் வடிவமைக்கப்பட்ட இந்த வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் நமக்கு பாதிப்பு இல்லாமல் பாதுகாக்குது அப்படிங்கிறது தான் ஆன்மீக சம்பந்தப்பட்ட அப்பட்டமான உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அந்த மாதிரியான நீங்கள் பயன்படுத்துகிற எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் அந்த வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுத்தப்படுத்தி பூஜை போடுகிற வழக்கம் தான் இந்த ஆயுத பூஜை சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது. இந்த ஆயுத பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வழிபாடு வச்சுக்கிறது காலை நேரத்தில் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. அல்லது ஆயுத பூஜை என்று வரக்கூடிய நல்ல நேரம் இருக்கும் இல்லையா, அந்த நல்ல நேரங்களில் பூஜை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம், கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம், ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம், யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம், திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். நிறைய பேர் ஆற அமர தூங்கி எந்திரிச்சு சாயங்கால நேரமாக உட்காந்து ஆயுத சம்பந்தப்பட்ட பூஜையை கொண்டாடுகிற வழக்கத்தை வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் அதிகாலையில், என்னை பொறுத்தளவுக்கு யாராக இருந்தாலும் அதிகாலை நேரத்தில், அதாவது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 4 மணியில் இருந்து 6 மணிக்குள்ளாக அல்லது 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு சூரிய உதயம் ஆவதற்குள்ளாக ஆயுத பூஜை சம்பந்தப்பட்ட வழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தொழில் சம்பந்தப்பட்ட சாம்ராஜ்யம் அமையுது அப்படிங்கிறது. அல்லது கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு திட்டாக காணிக்க போடக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த ஆயுத பூஜை வழிபாடு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. கடந்த காலங்களில் அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து கல்வி படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பிலேயே தொழில் அல்லது வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டேன். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த ஆயுத பூஜை சம்பந்தப்பட்ட பூஜைகளை காலை பிரம்ம முகூர்த்த
முகூர்த்தத்தில், அதாவது 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக ஆயுத பூஜை கொண்டாடக்கூடிய வழக்கத்தை வந்து நான் தொடர்ந்து கடைப்பிடிக்கிறதுனால நான் முயற்சி எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏற்றுமதி தொழில் அப்படிங்கிறது எனக்கு மிக மிக இலகுவாக அமைஞ்சது அப்படிங்கிறது மிக மிக உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. சாதாரணமாக தமிழ்நாட்டை வாழ்வதற்காகவே ஓரிரு பாஷைகள் தெரியணும். ஆனால் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளுக்கு சென்று வரக்கூடிய பல்வேறு நாடுகளில் வந்து ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட எந்த ஒரு மொழியும் தெரியாமல் வழியே இல்லாத நிறைய பேருக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக என்னுடைய தொழில் அமைச்சிக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, பெரியவங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா அதில் வண்ணமயமான மிகப்பெரிய வாழ்வாதாரம் அமையுது அப்படிங்கிறது உண்மை. ஆக இந்த மாதிரியான ஆயுத பூஜையை தயவு செய்து அன்றைக்கு காலையில் 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளாக ஒரே ஒரு நாள் இரவு விடிய நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, விடிகாலையில் 4 மணிக்கு ஆயுத பூஜை பண்ணக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாதாரண சிறு தொழில் ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தால் கூட அந்த சிறு தொழிலில் வந்து உங்களுக்கு வளம் இல்லாமல் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட பல தொழில் செய்யக்கூடிய, அதாவது பிஸ்னஸ்மேன் என்று சொல்லக்கூடிய, தொழில் அதிபர் என்று சொல்லக்கூடிய பட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆயுத பூஜை சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த ஆயுத பூஜையை கண்டிப்பாக நம்ம யாராக இருந்தாலும் ஆயுதங்களுக்கு மதிப்பு கொடுத்து இந்த ஆயுத பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களை காலை நேரத்திலேயே வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பானதாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஓகே சார். ஸோ ஆயுத பூஜை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே எழுந்திரிச்சு பூஜை பண்ணி நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறத ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் தேவையான தகவலை கரெக்டான டைமில் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புது ஆன்மீக தகவல்கள், மாத ராசி பலன்கள், தினப்பலன்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பல தகவல்களை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டிய தெய்வம், இது மாதிரி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.